டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். குரு இறந்து 17 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார வந்து ஒரு சிஷ்யனே அளந்துட்டோம். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டு நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இவருக்கு வந்து ஹையஸ்ட் ஸ்டேட் ஆனர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த கொஸ்டின் வரும், எப்படின்னா ஹையஸ்ட் ஸ்டேட் ஆனர்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க, இது வந்து டெஃபினட்டாக கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு. ஸோ அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவர் வந்து என்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, எதனால் இந்த ஸ்டேட் ஆஃப் ஆனர்ஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடி யார் யார் கிடச்சிருக்கு, இதை பற்றி தான் பேச வரோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு காலத்தில் இருக்கோம். எங்கன்னா இந்த என்ன மாதிரி காலம்னா, ஒரு 30 செகண்டோ இல்லை 45 செகண்ட்லேயோ ஒரு விஷயத்த சொல்லி அது கடைசியாக அந்த 45 செகண்டையும் ஒருத்தவங்கள பார்க்க வைக்கணும் அப்படின்னு. இது முன்னாடி வந்து ஒரு 10 நிமிஷமாக இருந்தது, அதுக்கு முன்னாடி 20 நிமிஷமாக இருந்தது. ஆனால் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு ஒரு ஆடியன்ஸை எங்கேஜாக உட்கார வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னு அல்காரிதம்லாம் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் கையில் அந்த மந்திரம் இருந்ததுன்னா அது வந்து கே பாக்யராஜ் அவர்கிட்ட மட்டும்தான். அவரோட ஸ்க்ரீன் ப்ளே பற்றி இன்றைக்கி கூட எல்லாருமே வந்து அவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே கிங் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீனியஸை தான் இன்றைக்கி நம்ம இழந்திருக்கோம். ஸோ அவரோட ஸ்டோரி ஒரு கதையிலையும் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ஒரு ஆடியன்ஸை வந்து போர் அடிக்காமல் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பண்ணுமோ அது எல்லாமே போட்டு 3 மணி நேரத்துக்கு ஒருத்தவங்களை உட்கார வச்சு, அதுவும் வந்து மோர் தென் 75 ஃபிலிம்ஸ் அவர் நடிச்சிருக்காரு. 25 படங்கள் அவர் வந்து டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டோரி ரைட்டிங் ஸ்கில்ஸு, அவரோட டயலாக் டெலிவரி, இது எல்லாமே வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை, சவுத் இந்தியாவில் இருக்க 4 ஸ்டேட் மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவில் பாலிவுட்லேயும் இவரோட ஸ்டோரிஸு ஸ்க்ரீன் ப்ளேஸ்க்கெலாம் ஒரு மரியாதை. அன்றைக்கி வந்து இவரோட ஸ்க்ரீன் ப்ளேஸ் வந்து எல்லா இடத்துலையும் வந்து 100 days பல இடத்துல பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் அது மட்டும் பேச மாட்டேன், அவங்களோட ஃபேமிலியை பற்றி நான் பேசி ஆகணும். சாந்தனு, கீகி, பூர்ணிமா ஜெயராம், இதை பற்றியும் நான் வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம எல்லாமே அவங்களோட விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் ஜேர்னி ஆஃப் அ லெஜெண்டு இன்றைக்கி நான் வந்து இது அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இது ஒரு பதிவாக நான் போட போகிறேன். ஸோ தேங்க்யூ. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவரை பற்றி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த காலத்துலேயே வந்து ஒரு ஹீரோனால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா அழகாக இருக்கணும். ப்ளஸ் வந்து ஒரு படத்துக்கு வந்து எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த படம் ஜெயிக்கும், அப்படி இப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ண ஒரே ஆள் வந்து நம்ம கே பாக்யராஜ் தான். அவர் என்ன சொன்னார்னா, 6 பேக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப குட் லுக்கிங்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு நல்ல ஒரு படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும்போது, ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி இருந்தால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு. ஒரு சைடில் ரஜினி, கமல் இவங்களோட படங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு சைடில் இவரோட படம் சைலண்ட்டாக வந்து பிளாக் பஸ்டர்ஸு சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருந்தது. அது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு பெரிய காம்படிட்டிவ் இதில் இருக்கும்போது, விஜயகாந்த், ரஜினி, கமல் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவருக்குன்னு ஒரு ட்ராக் வச்சுக்கிட்டு சூப்பராக பண்ணிட்டு. ஸோ 7 ஜனவரி 1953 பிறந்த கே பாக்யராஜ் வந்து வெள்ளங்கோயில்னு ஒரு இடத்துல கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் பிறந்திருக்கார். அவருக்கு சின்ன பிள்ளையிலேருந்து வந்து சினிமா ரொம்ப இஷ்டம். ஸோ அவர் இது எல்லாருமே அப்போது கிளம்புன மாதிரி இன்றைக்கும் கிளம்புன மாதிரி எல்லோரும் கிளம்பி போகிறது சென்னைக்கு. அவரும் கிளம்பி வந்தார். வந்துட்டு ஈஸியான லைஃப் இல்லை. அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், அசிஸ்டண்ட்டாக இருந்தார், பல விஷயங்கள் பல வேலைகள் பண்ணார் மூவிஸில். அவரோட பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் எப்போனா அவரோட குருநாதர் பாரதி ராஜாவோட படங்களில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டாக அவருக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ ஜஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் இல்லை, டயலாக்ஸில் ஹெல்ப் பண்ணார், ஸ்க்ரீன் பிளேயில் ஹெல்ப் பண்ணார், எல்லாத்துலேயும் அவரோட இன்வால்மெண்ட் இருந்திருக்கு. மெயினான வந்து டாப்பான மூவிஸ் சொல்லணுன்னா 16 வயதினிலே, கிழக்கே போகும் ரயில், இதிலெல்லாம் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அங்கே தான் அவரோட மெயின் லேர்னிங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அவருக்கு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் ஆஸ் அ ஆக்டர் அண்ட் டயலாக் ரைட்டர் வந்து புதிய வார்ப்புகள்னு ஒரு படம், அது வந்து பாரதி ராஜா டைரக்ட் பண்ண படம். அதில் தான் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு பிரேக் கிடச்சிது. அதில் வந்து டயலாக் ரைட்டர் மட்டும் இல்லாமல் ஆக்டராக நடித்தார். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கினார் பெஸ்ட்டு டயலாக் ரைட்டருக்கு. ஸோ அங்கே தான் அவரோட டேர்னிங் பாயிண்ட், லைஃப்பில் மெயினான டேர்னிங் பாயிண்ட் அங்கே தான். அவர் ஃபஸ்ட்டு டேரக்டராக பண்ண மூவி வந்து சிவர் இல்லாத சித்திரம். சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி
சிவர் இல்லாத சித்திரங்கள்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. அங்கே தான் அவரோட லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்கே என்னென்னா ஆடியன்ஸஸ் என்ன பார்க்குறாங்கன்னா, மிடில் கிளாஸ் ஆடியன்ஸஸை எல்லோரும் கனெக்ட் பண்ணுறாரு. அவரோட கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து எடுத்த கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரிலேட் பண்ண முடியுது. டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு எக்ஸிக்யூஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். அதுக்கப்புறம் ஹிட்டுக்கு பின்னாடி ஹிட்டு, நிறைய ஹிட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு படம் அவர் பண்ணாலும் 100 டேஸ் போயிட்டே இருக்கிறோம். இதுக்கு வந்து பாக்யராஜோட ஃபிலிம்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது? ஏன்னா வந்து அந்த அவரோட ஹீரோஸ் வந்து மற்ற ஹீரோஸ் மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு பயங்கர என்ன பிக்கர் தென் லார்ஜர் தென் லைஃப்பாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஹீரோக்கு வந்து பயம் இருந்தது. அந்த ஹீரோ நார்மலான ஒரு பர்சன் மாதிரி இருந்தாங்க. டெய்லி வந்து அவன் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள்லாம் ஒரு மக்களுக்கும் நடந்த விஷயங்கள்லாம் நடந்தது. அவனை சுற்றி இருக்க மக்களும் அதே மாதிரி இருந்தாங்க. ஸோ இதனால் வந்து மக்கள் வந்து ரொம்ப கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஸ்டோரிஸோட. ஏன்னா அவங்களால பார்க்க முடிகிற மாதிரி இருந்ததுனால அது ஒரு பெரிய கம்ப்ளீட்டாக ஒரு எல்லாருமே வேறு டைரெக்ஷனில் போகும்போது இவரோட தனி வழியை வந்து மக்கள் நிறைய பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. பாக்யராஜ் அவர்களை எதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே கிங் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவரோட கதைகளே அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படின்னா எவ்ரி 5 to 10 மினிட்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஏதாச்சும் ஒரு நிகழ்வு அதில் நடந்தாலும் அந்த ஸ்டோரியை வந்து ஃபார்வர்ட் கொண்டு போகும். அவரோட இதில் இமோஷன் கரெக்டான டைமில் இருந்தது, காமெடி கரெக்டான டைமில் இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவர் வந்து அந்த கதை எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ஏதாச்சும் ஒரு மூவ் ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறதுக்கோ ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. ஸோ இப்போ படம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான பொழுதுபோக்காக இருந்தாலும் நிறைய டேரக்டர்ஸுக்கு, நிறைய ஆஸ்பைரிங் டேரக்டர்ஸ்க்கு, ஆக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாடம் மாதிரியே இருந்தது. நிறைய பேர் இப்பயும் சொல்லியிருக்காங்க அவங்க இன்டர்வியூஸில். அவங்க வந்து அவரோட படம் பார்க்க போகும்போது வந்து நோட் புக் எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ்லாம் எழுதிட்டு வருவாங்களா, எப்படி பண்ணியிருக்காரு எது பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா அதை வச்சு தான் நிறைய பேர் வந்து அவங்களோட படங்களில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அவரோட ஸ்டைலே பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா அவரோட இதில் வந்து சிம்பிள் ஃபேமிலி செட்டிங்ஸில் அவரோட கதை இருக்கும். மிடில் கிளாஸ் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி பேசியிருப்பார். ஸ்ட்ராங் உமன் கேரக்டர்ஸ், அவரோட உமன் கேரக்டர்ஸ் எல்லாம் பெண்களோட கேரக்டர்ஸ் அவர் சித்தரிக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஹியூமர் மிக்ஸ்ட் வித் இமோஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, பிரில்லியன்ட் இன்டர்வல் பிளாக்ஸ், அவரோட இன்டர்வல் பிளாக்ஸ் எப்பயும் வந்து பிரில்லியண்ட்டாக முடிஞ்சிருக்கு. சூப்பரான இன்டர்வல் பிளாக்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து கிளைமேக்ஸஸ் இது வரைக்கும் எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா மெமரபிள் கிளைமேக்ஸ் நீங்கள் இன்னும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அப்புறம் வந்து வித்தவுட் இதில் மெயினாக திங் வந்து இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காருன்னா பிக் பட்ஜெட் இல்லாமல் கம்மியான பட்ஜெட்டில் எடுத்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் அவர் க்ரியேட் பண்ண ஒவ்வொரு சினிமாவும் அன்ஃபர்கட்டபிள் சினிமா. இது வரைக்கும் அவர் க்ரியேட் பண்ண ஒவ்வொரு சினிமா பார்த்தீங்களோ ரொம்ப ஏதாச்சும் ஒரு மார்க் அவரோட லைஃப் ஸ்பேனில் 25 ஃபிலிம்ஸ் வந்து அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. 75 ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நிறைய படங்கள் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா எல்லாத்துக்கும் வந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டோரிஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி இவர் வந்து எப்படின்னா ஒரு நபரால் ஒரு நல்ல ரைட்டராக, ஒரு ஆக்டராக, ஒரு டைரக்டராக, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஸ்பெஷலிஸ்ட்டாக எல்லாமே பண்ணுற ஒரு டேலண்ட் இருக்குதுன்னா அது வந்து ஒன்லி பாக்யராஜ்கிட்ட மட்டும் தான் பார்க்க முடியும். ஹி வாஸ் அ ஸ்பெஷல். ஓகே, அவர் வந்து அவரோட லைஃப் ஸ்பேனில் வந்து கலைமாமணி ஜெயிச்சிருக்காரு, எம்ஜிஆர் அவார்டு ஜெயிச்சிருக்காரு, மல்டிபிள் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் ஜெயிச்சிருக்காரு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ஜெயிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, நியூமரஸ் வந்து அச்சீவ்மெண்ட் அவார்ட்ஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து மக்களோட ஆடியன்ஸோட அந்த லவ்வை ஜெயிச்சது தான் அவரோட ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இது ரொம்ப க்ளோஸாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப நாளாகவே வந்து நான் வந்து சாந்தனுவை ஃபாலோ பண்ணுறேன், கீக்கியை ஃபாலோ பண்ணுறேன். இவங்க எல்லார்ட்டையும் நான் பார்க்குறது என்னென்னா ஆஸ் எ ஃபேமிலி வந்து எப்பயும் வந்து ஒரு கேமரா போய் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. சாந்தனுவோட வீடியோஸ் ஆகட்டும், கீக்கியோட வீடியோஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஒரு மாதிரி அவங்களோட ஃபேமிலி வீடியோஸ் இன்றைக்கி லேட்டஸ்ட் கூட நம்ம சாந்தனோட வீடியோஸ் பார்க்கும்போது அவர் வந்து அவரோட ஒர்க் பண்ணுறவங்களோட பண்ணியிருந்தார். கீக்கியோட அந்த ஃபுல் ஃபேமிலியாக வெளியூர்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க. அதுலேயே நம்மளுக்கு தெரியும் எப்படி வளர்ப்பு இருந்திருக்கு, எப்படி அவர் கொண்டு வந்திருக்காருன்னு. எப்படி வந்து நம்ம பாக்யராஜை பார்க்குறோமோ ஒரு ஜாலியாக அவர் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் பேசியிருக்காங்க இது வரைக்கும் எப்படின்னா ஹீ இஸ் அ குட் ஹார்ட்டட் மேன். அதனால் வந்து அவர் வந்து நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் ஒரு படம் பண்ணுறாங்க, ஏதாச்சும் வந்து பண்ணால் கூட ஒரு சாதனை பண்ணாலோ ஏதாச்சும் சின்ன விஷயம் பண்ணாலும் ஹீல் பி த அவர் தான் வந்து ஒரு ஃபஸ்ட் பர்சனாக இருப்பார். கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறது, நீ நல்லா பண்ணப்பா, இன்னும் சூப்பராக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். இது நம்ம சாந்தனுவை பொறுத்த வரைக்கும், சாந்தனு கீக்கியெல்லாம் பொறுத்த வரைக்கும் சாந்தனுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு நல்ல ஸ்டாரோ நல்ல டேரக்டருக்குன்னு ஒரு பையனாக பிறந்திருக்கும்போது அது ரொம்ப ப்ரெஷர். இப்போ சாந்தனு வந்து ஒன் ஆஃப் த
மோஸ்ட் டேலண்டட் நான் பார்த்தேன். ஒரு நல்ல டான்ஸரு. அவரோட ஆக்டிங் பார்த்திங்கன்னா ஒரு படத்துலையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சைடு கீக்கியும் வந்து ஒரு நல்ல டான்ஸரு. பூர்ணிமா பாக்கியராஜ் இருக்காங்க. இவங்க எல்லாரோடைய வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும். அந்த பாசிட்டிவிட்டி சும்மா நடிக்க முடியாது. அது வந்து நிச்சயமாக உள்ளாரேந்து வரணும். அதுக்கு காரணமே வந்து பாக்கியராஜா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு கூட்டு குடும்பமாக, ஒரு ஃபேமிலியாக, ஒரு சந்தோஷமாக வச்சுருந்தாரு. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டாக அந்த ஃபேமிலிக்கு வந்து மை ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். நிச்சயமாக அவரோட ஆத்மா சாந்தி அடையும். அவர் உங்கள் கூடயே இருப்பார். லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னு அவங்களோட இன்டர்வியூஸ்லலாம் பார்த்தேன். சுஹாசினி மேடம் சொல்லியிருந்தாங்க, ஒரு கல்யாணத்துக்கு இப்போ தான் போயிட்டு கோவா போயிட்டு வந்துட்டு இவர் வந்து காலையில் ஒரு நார்மல் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் பெயின் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திடீர்னு இந்த விஷயம் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப பிக்கஸ்ட் லாஸு. அது வந்து நம்ம யாராலையும் வந்து அது நம்மளால் சொல்லி இது பண்ண முடியாது. அவங்க அந்த ஃபேமிலி கோ த்ரூ பண்ணுவாங்க. பட் நிச்சயமாக அவரோட பிளெஸ்ஸிங்கோட இன்னும் வந்து சாந்தனுக்கு நல்ல சான்சஸ் வந்து இன்னும் சூப்பராக வந்து ஹீல் டெஃபினெட்லி மேக் இஸ் டேட் ப்ரவுட். கடைசியாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன ஃபுல் ஸ்டேட் ஆனர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் ஸ்டேட் ஆனர்ஸ் யார் கொடுப்பாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஒரு கான்ட்ரிபியூஷன் யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா கொடுப்பாங்க. நம்மளோட ஸ்க்ரீன் ப்ளே கிங்குக்கு டெஃபினெட்லாக கொடுத்தாகணும். ஜூன் 10 மறைந்த பாரதிராஜா அவர்களுக்கும் அதே மாதிரி 72 கன் சல்யூட் கொடுத்துருந்தாங்க. அதே தான் இங்கேயும் பண்ண போகிறாங்க. ஸோ 24x3, ஸோ 3 டைம் வந்து 24 கன்ஸ் வச்சு 3 டைம் ஃபயர் பண்ணுவாங்க. ப்ளஸ் பெரிய பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸு, எம்பிஸ் எல்லாமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இந்த ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப தேங்க்ஸ் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட், தேங்க்ஸ் டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள். இந்த மாதிரி ஒரு லெஜெண்டுக்கும் இது டெஃபினட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு குட்டி ஆறுதல், ஒரு ஃபேமிலியாக எல்லாருக்கும் வந்து அவர் இருந்த ஒரு லெஜெண்ட் இருந்து அந்த ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு போன ஒரு லெஜெண்டுக்கு இது டெஃபினட்டாக நம்ம எல்லாரோடைய அர்ப்பணம். கிரேட் ஆக்டர்ஸ் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாங்க, கிரேட் டேரக்டர்ஸ் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் தான் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பயங்கர சேஞ்சை கொண்டு வருவாங்க. இவர் அதில் ஒன்று. ஸோ பாக்கியராஜ் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்க்கே புது ஒரு டைமென்ஷன் கொடுத்தவர். அது அவரோட இது இன்றைக்கி வந்து அவரை நம்ம இழந்திருக்கலாம். பட் அவரோட ஒர்க்கு, அவரோட ஒரு விஷயமும் செதுக்கி வச்சுட்டு போன விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நிறைய பேர் மனசில் இன்றைக்கும் ஆழமாக இருக்கும். நிறைய பேருக்கு அடுத்த லெவலில் டேரக்டராக வர்றதோ, ஸ்க்ரீன் ப்ளே வர்றதுக்கோ அவரோட ஒர்க்கை வந்து இன்றைக்கும் பார்த்து படிச்சுட்டு ஒரு பெரிய லைப்ரரியை விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு பாய் சொல்கிறோம். ஒரு டீச்சர், ஒரு ஜீனியஸ், அவருக்கு தான் பாய் சொல்ல போகிறோம். ஒரு பர்சன் வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான் ட்ரூ ஹீரோ ஆஃப் த ஃபிலிம்னு சொன்னவர், அதை நிரூபித்து காமிச்சவர். இன்றைக்கி அவர் வந்து இல்லாமல் இருக்கலாம். பட் ஹீ டெஃபினெட்லி வில் லிவ் இன் அவர் லைஃப்ஸ் ஆஸ் ஹிஸ் கேரக்டர்ஸ், அவரோட ஸ்டோரிஸ், அவரோட இம்பேக்ட் என்றைக்கு வந்து நம்ம லைஃப் விட்டு போகிறது. தேங்க்யூ பாக்யராஜ் சார் நன்றி பாக்யராஜ் சார். உங்களோட காமெடிக்கு, உங்களோட இமோஷன்ஸுக்கு, உங்களோட கேரக்டர்ஸ் நீங்கள் விட்டுட்டு போகிறீங்களே, ப்ளஸ் உங்களோட ஸ்டோரிஸு, ப்ளஸ் உங்கள் இன்ஸ்பிரேஷன், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் என்றைக்கும் எங்கள் மனசில் இருப்பீங்க. ரெஸ்ட் இன் பீஸ். நன்றி.